வராது, மோசம் போய் ஆட்டம் வராது, எல்லாமே ஆகும். காய் போகும்போது வகரெல்லாம் ஊதி ஏறும். சில நேரம்லாம் நமக்கு கழிவு இப்படி வெளியே வருது மாதிரிலாம் தெரியும். ஆனால் அதுலேயும் நம்ம பயம் இல்லாமல் எடுத்து போகணும். அது எதில் வேணாலும் வந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படி இல்லை. அதனால் அதெல்லாம் நிறையா இது இந்த பயணத்துக்குள்ளது இல்லையா. உங்கள் பயணத்தில் வந்து இது வந்து அது மனித ரீதியாக வரக்கூடிய இடைவெளிகள் ஏற்கனவே ஒரு நல்ல லைன் எடுத்து நம்ம வந்து சீர்திருத்தம் ஆகி சரியா ஒரு நேர்மையான நிலைப்பாட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு ஏன் கட்டின மனைவி மூலயமா கூட நமக்கு வந்து பிரச்சனை நிற்கும். அதுக்கு தடையா தாய் மூலயமா நிற்கும், பிள்ளை மூலயமா, கூட பிறந்தவங்க மூலயமா, நம்மளோட நண்பர்கள் மூலயமா, எந்த ரூபத்தில் நம்மளை வந்து அதை அட்டாக் பண்ண நம்ம எங்கே பலகீனமாக இருக்குமோ அந்த சந்தில் வரும். புரியுதா? எந்த திசையில் நம்ம பலகீனம் அடையிறோமோ அந்த திசையில் யார் இருக்காங்களோ அவங்க மூலயமா வரும். அதுதான் நம்ம ஒரு முழு எண்ணத்தை நிறைவேற்றி விற்கிறது வரைக்கும் நம்ம கவனக்குறவுங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணங்களை சிதற விடவும் கூடாது. கஷ்டம் ஒரு தடை வருதுங்கிறதுக்காக பயந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு இதில் போனால் என்ன சிதறது கிடையாது தானே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இப்படி எல்லாம் ஆச்சு, நான் இப்படி ஆயிரலாமெல்லாம் முடிவு எடுக்கிறேன்னா அதான் எண்ணத்தை சிதற விடுறதுன்னு இருக்கு. எண்ணத்தை சிதற விடும்போது தான் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். மனுஷன் பிறந்தாச்சு, எண்ணத்துக்காக பிறந்தோமோ என்ன எய்மோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். எல்லாருக்கும் ஒரு லைனாக இருக்க போகுது, எல்லாம் வேற வேற லைன் தான். நமக்கான லைன் எது பிடிச்சி போங்க, அவ்வளோதான். முட்டுவோம், வருதா வரலையான்னு அப்புறம் பார்ப்போம். எல்லாம் நான் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணி வச்சாலும் கடைசியில் கீழே போட்டுட்டு தானே போகிறீங்க. தோல்ல இன்கம் போட்டு கீழே போடுறீங்களா? அப்புறம் எதுக்கு சாமி முயற்சி எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், முயற்சி அடிச்சு போறோமா போயிடுவோம், அவ்வளோதான். அது நமக்கானதாக இருந்தால் நம்மள்கிட்ட வந்து சேரப்போகுது, நமக்கானது இல்லைன்னா நம்மளை விட்டு வெளியே போயிட போகுது. வெளியே போயிடுச்சா போ அப்படின்னு நம்ம ரிலீஃப் ஆகிக்க வேண்டியதா. ரிலீஃப் ஆகிட்டு அடுத்து நமக்கானது என்னன்னு தேடி பிடிக்க வேண்டியதான். அப்படிதான் போகணும். அது பயமுறுத்தலுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வந்து இதானோம்னா அப்புறம் நம்ம தன்மையே என்ன இருக்குது நமக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா இப்படி நம்ம எண்ணத்துக்களை சிதற விட்டு ஒரு கோலத்தனமான ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் நம்ம திறமை எங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். திறமை எங்க இருக்கு? இருந்தா நீ சாதிப்பு இல்லை. அப்போ ஒரு திறமையை நீ வந்து தெரிஞ்சுக்கிறாம தான் நீ வந்து கோலத்தனமா முடிவு எடுக்கிறது. புரியுதாங்க? அது கிடையாது. நம்ம திறமை என்ன, நமக்கு அந்த திறமையை முழுசா எங்க காட்டணும்னு நேரம் போது அது தானா உதயமாயிடும். அது யாரும் தடுத்து நிற்க முடியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்கு உண்டான முயற்சியும், அதுக்கு உண்டான பயணமும், அதுக்கு உண்டான வேலைகளும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் போகணும். அதுக்காக நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது, கைவிட்டு நம்ம இதை பொறுத்தளவுல, நம்ம குருகுலத்தை பொறுத்தளவுல குருவை வந்து நீங்க நேசிக்கிற தன்மையை பொறுத்து சரியா, குருவினுடைய நம்பிக்கையை பொறுத்து சரியா, குரு சொல்லக்கூடிய வார்த்தையை எத்தனை % நீங்க கவனத்துல வச்சு அதை நடைமுறைப்படுத்துறீங்க சரியா, குரு காட்டிய வழிமுறை இருக்கு இல்லையா, அதை எப்படி நீங்க கடைப்பிடிச்சு அதில் எப்படி நீங்க பயணம் பண்றீங்க, இதெல்லாம் % கணக்கில் தான் வரும். எத்தனை % நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த % எவ்வளவு பின்பற்றி நீ பயணம் பண்றியோ அதுக்கு இதுதான் வரும் சரியா. இன்னும் சில நம்ம இதில் தான் % கணக்காக வச்சு ஒரு ஏன் அது வந்ததுக்காக ஏதாவது ஒன்று இருக்குன்னு எல்லா குருமார்களும் அப்படி இருக்கு. முழுசா அவங்களுக்குள்ள நீ ஐக்கியமாகி கட்டுப்பட்டு அவங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு வழிமுறை, அதுவும் அவங்க கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே போறேன்னு தெரிஞ்சா ஒதுங்கி விட்டாங்க, அதெல்லாம் இருக்கு.
அதுக்கு நம்ம இடத்துல நீங்கள் புரிஞ்சு நான் அதை வந்து இப்போ இந்த பரதேசியா அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தினா ஏதோ எனக்கு தற்பெருமைக்காக ஏதோ நான் வெளிப்படுத்துகிற மாதிரி அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட கொஞ்சம் பேர் எல்லாம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் அவங்களே யோசிச்சு பயணம் பண்ணல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள். அப்போ அது இதுக்கு மேல நம்மளால வந்து தெரிஞ்சவரை எளிமையா புரிகிற பாஷை இதுக்கு மேல வேற என்ன பாஷை இருக்குமா? ஏதாவது இருக்கா? வேற எதுவும் அரேபியா மொழி, சிங்கப்பூர் மொழி ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது இருக்கா? அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம தவைக்குள்ளேயே வந்து அந்த குறைபாடுகள் பக்தர்களுக்கு நடந்து அதை எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், உதறிட்டாலும் கஷ்டம். இவ்வளோ காப்பாற்றி இவ்வளவு நிற்க வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அதில் போனால் போதுன்னு உதறினாலும் எவ்வளவு வந்தாங்களோ எந்திரிச்சு அவ்வளவுக்கு டபுள் மடங்கு பள்ளத்தில் வைத்த சொத்துன்னு வந்துடுவாங்க. என்னடா பண்றது தெரியல, அவங்களாவே போய் உழுகுறது மாதிரி போகிறாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் யாரும் வந்து எப்படி சொல்றது, குருகுலத்தில் நாங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு ஒன்றும் யாரும் சேவையும் பண்ணலை, விசுவாசமும் இல்லை. இப்படி பல வகையில் இருக்குது. எல்லாமே குறைபாடில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதோ அவங்க செய்கிற இது வந்து ஏதோ பெரிய அளவில் ஏதோ பண்ணுறது மாதிரி, அவங்களுக்கு அவ்வளவு பண்ணி கூட நமக்கு ஒன்றும் நடக்கலையேங்கிறது மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள விளையாடு. ஆனால் அவங்க தான் அதிகமாக லாபம் பண்ணுறாங்க. இந்த பரதேசினால அதிகமாக லாபம் அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த எண்ணமே வருது. அப்போ என்ன செய்ய முடியும்? இருக்கிறீங்க மீன் போடுற இடத்துல எப்படி வலை வீசுறாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் ஒரு வலைக்குள்ள இருக்கு. அந்த வலையை வந்து மேலே போட்டு முடிச்ச வந்து உருவாஞ்சிருக்கு தான் போட்டு அடைச்சிப்பா அப்படி சடக்குன்னு உருகி நான் பாட்டுக்கு போயிட்டே வலை தவக்குன்னு விரிஞ்சிருக்கும்ல. அப்போ எல்லாம் வந்து முழுங்கும்ல. முழுங்குறியா நீ தண்ணிக்குள்ள முழுங்குறியா யாருக்கு தெரியும்? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன செய்யறது, எப்படி இவங்களை வந்து கொண்டுட்டு போறதுன்னு கூட என்னாச்சே